தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு இந்த இன்ட்ரோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம பார்க்க போகிறது ஏசஸ்ல இருந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ண ஏசஸ் உடைய ROG 2 ஃபோன். இந்த மொபைல் உண்மையிலே எப்படி இருக்கு? பிகாஸ் இதுதான் இன்னைக்கு தேதியில் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்மார்ட் ஃபோன். அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதை சொல்லக்கூடிய அளவில் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன சிறந்த ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு மொபைல் ஃபோன் கையில் வந்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான அந்த ரெஃப்ரெஷரோட இந்த டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்பிளேல ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டச் லேட்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்குது. பிக்சல் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றது 1 மில்லி செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போதும் சரி, நார்மல் யூசேஜ்லையுமே சரி, ரொம்பவே நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் HDR 10 பிட் டிஸ்பிளேவும் இருக்குது. இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருந்து இவ்வளோ நல்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடினாலும் என்ன யூஸ்? கேமிங்காக நமக்கு பேட்டரியும் நல்லா இருக்கணும்ல. இதில் 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், கீழேயும் இருக்கு, இந்த சைட்லையும் வந்து டைப் சி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டுத்துல எங்கே வேணாலும் வந்து சார்ஜ் பண்ணலாம். கேம் விளையாடும் போது இங்கேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இங்கேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட். ப்ளஸ் 30 வாட்க்கான சப்போர்ட் இருக்கு. அதாவது குயிக் சார்ஜ் 4 வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. பட் 30 வாட் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜே ஆகிடும். 6000 mAh கொண்ட பேட்டரி. யோசிச்சு பாருங்க, அப்ப நீங்க எவ்வளவு கேம் வந்து விளையாட முடியும், இல்லை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி பிளஸ் குயிக் சார்ஜ், இதுதான் நம்மளுடைய ட்ரீம் ஸ்மார்ட் போனுடைய பேட்டரியா இருக்கும் இல்லையா? இந்த மொபைல் ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா Snapdragon 855 பிளஸ் அந்த ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க 2.96 GHz கிளாக் ஸ்பீட்ல. அப்போ யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது மட்டும் கிடையாது, அதை சப்போர்ட் பண்றதுக்கு RAM அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 GB RAM வரைக்கும் சப்போர்ட்ல இருக்கிறது இருக்கு. நம்ம கிட்ட 8 GB தான், பட் இதுவுமே ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்தாலும் நீங்க கேம்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு, ஓபன் பண்றதுக்கு, விளையாடுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே UFS 3.0 அந்த சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா வந்து உங்களுடைய போனை நீங்க யூஸ் பண்றதுக்கு இந்த மூணுமே ஒரு செம காம்பினேஷனா ஒர்க் ஆகுது. என்னதான் ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸாகவே இருந்தாலும் கேமிங்லாம் விளையாடணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆடியோ அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் இருக்கு. நீங்கள் கேமிங் எப்படி வச்சு விளையாடினாலும் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி மஃபுல் ஆகாமல் ரொம்ப கிளியராக, ஷார்ப்பாக மற்றும் லவுடாக வருது. ஸோ அதுதான் இந்த ஸ்பீக்கருடைய அட்வான்டேஜ். பட் அது மட்டும் கிடையாது, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா டியூல் டெடிகேட்டட் ஆம்பிளிஃபயர்ஸும் இருக்கு. DTS-X Ultra அதோடைய சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ரெசல்யூஷன் ஆடியோவை இதில் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்பீக்கர் இந்த அளவுக்கு கொடுத்திருந்து, ஸ்பெக்ஸ் இந்த அளவுக்கு இருந்தாலும் நமக்கு 3.5mm ஜாக்கும் இருக்கு. அதுலயும் ஆடியோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க கேம் விளையாடும் போது என்ஜாய் பண்ணிக்கிட்டே விளையாடலாம். குறிப்பாக மைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா PUBG எல்லாம் விளையாடும் போது 1க்கு 4 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்படி வச்சு விளையாடினாலும், எப்படி வச்சுனாலும் சூப்பரா வந்து விளையாடலாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ஒரு கன்சோல் லெவலுக்கான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர்றது, அது இந்த ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். மேலே ஏர் ட்ரிகர்ஸ் இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி இப்போ ஸ்லைட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேம் விளையாடும் போதும் உங்களுக்கு எந்த ஆக்ஷன் வேணுமோ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இப்படி வந்து விளையாடலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. இதில் 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 2 கேமரா இருக்குது. இன்னொன்று 13 மெகாபிக்சல் கேமரா. 48 மெகாபிக்சல் Sony IMX 586 சென்சர் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுலேயும் ஓரளவுக்கு இருக்குது. பட் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கான டீசென்டான இமேஜ் வந்து கொடுக்கும். ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே ஒரு நார்மலான ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அது கொஞ்சம் தனித்துவமாக தெரியறது தான் இல்லையா? இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அப்படி தான் இருக்குது. பின்னாடி டிசைனை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நடுவில் ROG அந்த லோகோவும் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் கொடுத்துருக்க வென்ஸ் மற்றது எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு கேமிங் ஃபீல், அந்த லேப்டாப் ஃபீலே வந்து கொண்டு வருதுன்னு சொல்லலாம். பார்க்கும்போதே இது வேற லெவல் ஃபோன் தான் அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். நடுவில் இருக்கக்கூடிய ROG-யை நீங்கள் லைட் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ ஆரோ லைட் வந்து RGB கலர்ஸை கொடுத்து மாற்றிக்கலாம். எந்த ஃப்ளோவில் வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். நைட்லலாம் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்குது.
இதில் ஆர்மரி கேட், கேம் ஜீனி, அதே போல் எக்ஸ் மோட் அப்படின்ற 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து இருக்கிற ஃபீச்சர் தான், அது இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆர்மரி கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த கண்ட்ரோல் சென்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கேம்ஸ் ஆட்டோ லான்ச் பண்ணுறதுலேருந்து அந்த ப்ரொஃபைல் மாற்றுறது எல்லாமே நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். அடுத்தது கேம் ஜீனியும் இருக்குது. உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் பெஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான டூல் பார்ஸ் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மியூட் பண்ணுறது, அதே போல் வந்து சவுண்டு கம்மி பண்ணுறது, ஸ்ட்ரீம் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றது போல எக்கச்சக்கமான ஆப்ஷன் கேம் ஜீனிலையும் இருக்குது. எக்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேமிங் மோட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டெடிகேட்டட் கேமிங் மோட் மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேமிங்காகவே வந்து கொண்டு போகலாம். அதை யூஸ் பண்ணும்போதும் இந்த ஆர்ஜிபி லைட்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். இது எல்லாத்த விட இதில் இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா இதுதாங்க. பிகாஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை எல்லாருமே எதிர்பார்த்தது 50,000 ரூபாய் வரும், கண்டிப்பாக யார் வாங்க போகிறான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இவங்க கொண்டு வந்து ப்ரைஸிங் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு செம காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லலாம். 8GB RAM 128GB மாடலுடைய பேஸ் மாடல், அதாவது இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாடலுடைய விலை பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய். ஆமாங்க, வெறும் 38,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸிங்க்கு காம்படிஷன் எதுவுமே இது பக்கத்தில் நிற்காது. கேமரா மட்டும் கொஞ்சம் கம்மி, பட் மற்ற எல்லாமே தாறுமாறாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்த வேரியன்ட் 12GB RAM மற்றும் 512GBக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜோட அந்த மாடலுடைய விலை 60,000 ரூபாய். ஸோ அது நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் பேஸ் மாடல் வந்து செம ப்ரைஸிங் அப்படின்னு தான் சொல்லும். எனக்கு வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், பட்ஜெட் வந்து 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, கேமரா அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செம ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது யூஸ் பண்ணால் இப்போ கடைசி 5 நாளில் நல்லாவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் சொன்ன ஃபீச்சரில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்து இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன இருக்குன்றதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.